அப்போ உங்களுக்கும் வந்து எங்களை பிடிக்கல? நான் இல்லைண்ணே முயற்சி பண்ணா. நீங்கள் முயற்சி பண்ணி கிழிச்சதை நான் பார்த்தேன். 116 முயற்சி பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? ஆக இந்த அவனுக்கு இவன் பிடிக்கல, இவனுக்கு அவன் பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்கள் எல்லாருக்கும் வந்து எங்களை பிடிக்கல. போட்டி போட்டு அவுட் ஆகிறிய, ஒவ்வொருத்தனம் போட்டி போட்டு அவுட் ஆகிறிய. நேற்று வரைக்கும் மும்பை தான் என் கூட இருந்து கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தேன். இப்போ 150 மிஸ்டு கால் விட்டுருக்காங்க. என்ன பேச, நான் அட்டனே பண்ணல. அட்டன் பண்ணால் அந்த கிளி கிழிப்பாங்க எங்களை. நேற்று வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தவங்க அந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எங்கள் வீட்டுக்கு வெளியில் 4 லாலிபாப் கடை போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் பண்ண சம்பவத்துக்கு விராட் கோலியும் சேர்ந்து வந்து எக்ஸ்ட்ரா 2 கடையை போட்டு விட்டு போவார். அந்த லட்சணத்தில் நீங்கள் ஆக்கி வச்சுருக்கீங்க. இப்போ எனக்கு மும்பை இந்தியன்ஸ் மட்டும் பேசினா பிரச்சனை இல்லை. இப்போ ஆர்சிபியும் சேர்ந்து வருவாங்க. நான் என்ன செய்ய? சரி, கொல்கட்டா இப்போ பார்த்தா நார்மலாகவே ஆவரேஜாக 200 அடிக்கிறாங்க. இந்த தடவை அவங்கள அடித்து சரிச்சிருவீங்க அப்படின்னு பார்த்தா சுனில் நரேனை இறக்கி விட்டு அடிப்பிலப்பா 100. இன்னைக்கு முட்டையில் போகிறாரு. என்ன விஷயம்? ஆக உங்களுக்கு எங்களை பிடிக்கல. இல்லைண்ணே, அவர் நீங்க தோத்து எங்களை வந்து அவமானப்படுத்த பாக்குறீங்க. நீங்க தோத்து அவர் கொஞ்சம் கையில அடிபட்டு கையில சொன்னார்னா வீட்டில் இருக்க சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி பண்றீங்க? இப்போ நான் எப்படி நான் வந்து வெளியே தலைகாட்டுவேன்? மும்பை இந்தியன்ஸ்லாம் நான் எப்படி பேசுவேன்? நான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். மும்பை இந்தியன்ஸ் நான் எப்படி பேசுவேன்? நல்லா தானே விளாண்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்படி தற்கொலை மாதிரி விளாடுறீங்க. இப்போ எப்பவும் 11:30க்கு முடிகிற மேட்ச் நீங்கள் 10:45 முடிகிற லெவலுக்கு அடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. விடுங்கண்ணே, அடுத்து வந்து நம்ம ஸ்டேடியம்ல நடக்கும். அடுத்து கிழிச்சிருவீங்க நீங்கள். அடுத்து எங்கள் கூட நீங்கள் போட்டி போடுறதுல 155 தாண்டி நீங்கள் அடிக்கப்படாது. இந்த மாதிரி சரமாரியாக அவுட் ஆகுறீங்க. ஏன்னா 155 தாண்டி 175 தாண்டிச்சுன்னா நாங்கள் ஜெயிச்சதில்லைங்கிற வேற கண்டுபிடிச்சு விட்டாங்க எல்லாம். அந்த 175க்குள்ளே இருந்தால் தான் நாங்கள் ஜெயிக்கிறோமா? நீங்கள் அப்படி தான் அடிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் இப்படி விளாண்டது காரணம் என்ன? பிச்சு அப்படி இருக்கு. அப்போ செருப்பு பிய அடிக்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கு மட்டும் பிச்சு மாறிடுச்சா? நீங்கள் பேட்டிங் பிடிக்கும் போது இங்கிலாந்துலையும் அவங்க பேட்டிங் பிடிக்கும் போது இந்தோனேஷியாலையும் விளாண்டாங்களா? என்ன பேசுறீங்க நீங்கள்? உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? எப்படியாவது மும்பை இந்தியன்ஸை முடிச்சு விட்ருங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க என் கூட கம்பெனிக்கு வர நினைக்கிறேன். ஒருவேளை இந்த மேட்ச் ஜெயிச்சு மேலே கீழே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மிஸ்டர் கால் விடுறதை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. போங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா இந்த வருஷம் என்ன பேச போகிறோம் எங்களுக்கு தெரியல. இதே வேற இப்போ பழியை வந்து வேற மாதிரி திருப்பிட்டாங்க. இப்போ வேற மாதிரி வரணுதை கேட்குறாங்க. கான்வே இருந்திருந்தா கிழிச்சிருப்பாங்களாம். அந்த ஒரு பிளேயர் இல்லாதனால தான் இங்கே தள்ளிட்டாங்களாம். இப்போ பழியை பூரா கான்வே மேலே போடுறாங்க. அவர் இருந்திருக்கணும், அவரை இறக்கலைங்கிறாங்க. இந்த ஹரிப்பை வேற அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு தெரியல. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன்.